ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் டிசிஎஸ் என்கியூடி அண்ட் ஐபிஎல் கேட்ட ஒரு சிம்பிளான ஜாவா ப்ராப்ளம் வேலிட் அனகிராம் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளமில் நமக்கு 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்ட்ரிங்கை ரீஅரேஞ்ச் பண்ணுறது மூலிமா நம்மளால் இன்னொரு ஸ்ட்ரிங்கை உருவாக்க முடிஞ்சால் அதுதான் வேலிட் அனகிராம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் நமக்கு வந்து ரேட்னு கொடுத்துருக்காங்க, RAT. ஸோ அடுத்த ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ARTன்னு இருக்குது. இந்த ART நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆரை ஃபஸ்ட் போட்டுறேன், அடுத்து ஏவை போட்டுறேன், அதுக்கு அடுத்து இருக்க டீயை வந்து அதே பொசிஷனில் வச்சிருக்கேன். ஸோ செகண்ட் ஸ்ட்ரிங்கை நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறது மூலிமா என்னால் ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்கை உருவாக்க முடியுது. அப்போ இது வந்து ஒரு வேலிட் அனகிராம். இப்போ அதே இது அவங்க இந்த செகண்ட் ஸ்ட்ரிங்கில் ARIன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நான் அது என்ன தான் ரீஅரேஞ்ச் பண்ணாலும் என்னால் ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்கை உருவாக்க முடியாது. அப்போ இது ஒரு இன்வாலிட் அனகிராம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கன்னு பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் இருக்க கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ண போகிறோம். ஷார்ட் பண்ணால் என்ன ஆகும், ஏ வந்து ஃபஸ்ட் வந்துடும், அடுத்து வந்து ஆர் வந்துடும், அடுத்து டி வந்துடும். அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஷார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த செகண்ட் ஸ்ட்ரிங் நான் ஷார்ட் பண்ண போகிறேன். இப்போ ஏ ஃபஸ்ட் வந்துடும், ஆர் செகண்ட் வந்துடும், டி தேர்ட் வந்துடும். ஸோ இப்போ ஷார்ட்டாக இருக்கும்போது இது ரெண்டு ஒன்றா இருந்துச்சுன்னா அது எல்லாமே வேர்ட்ஸ்லாம் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது ரெண்டு ஒன்றா இருந்துச்சுன்னா அது ஒரு வேலிட் அனகிராம். அப்படி இல்லைனா அது ஒரு இன்வாலிட் அனகிராம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அதே மாதிரி தான் AIRன்னு இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஷார்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும், AIRன்னு வரும். ஸோ மேலே இருக்கிறது ART, கீழே இருக்கிறது AR, ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே கிடையாது. அப்போ இது ஒரு இன்வாலிட் அனகிராம். இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் ஜாவா பொறுத்த வரைக்கும் நம்ம டேரெக்டாக கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து ஷார்ட் பண்ண முடியாது. அது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை கேரக்டர் அரேவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு கேரக்டர் அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேர் வந்துட்டு ARன்னு வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே அந்த ஏன்ற ஸ்ட்ரிங்கை ஷார்ட் பண்ணி அந்த கேரக்டராக கன்வெர்ட் பண்ணி போட போகிறேன். அதுக்காக ஏன்ற ஸ்ட்ரிங்கு டாட்டு டு கேர் அரே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை கால் பண்ணிங்கன்னா ஏன்ற ஸ்ட்ரிங் கேரக்டர் அரேவாக கன்வெர்ட் ஆகி ARல ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி இந்த பீன்ற ஸ்ட்ரிங் இருக்குல்லையே, அதையும் வந்து கேரக்டராக கன்வெர்ட் பண்ணுறது, கேரக்டர் அரேவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு BRன்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து பீன்ற ஸ்ட்ரிங் டாட் டு கேர் அரே. இப்போ ஏவையும் பியும் நான் வந்து கேரக்டர் அரேவாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் அந்த ஸ்ட்ரிங்கை. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு அரேஸ்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே கிளாஸ்க்குள்ளே ஷார்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஃபஸ்ட்டு ARரை பாஸ் பண்ணுறேன். ARன்ற கேரக்டர் அரேவை பாஸ் பண்ணுறேன். அது ஷார்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்துட்டு BRன்ற கேரக்டர் அரேவை ஷார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக அரேஸ் டாட் ஷார்ட் ஆஃப் இதில் வந்துட்டு BRன்ற அரே வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இது ரெண்டுமே ஷார்ட் ஆகிடுச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரூன்றதை பிரிண்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா ஃபால்ஸ்ன்றதை பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக அரேஸ் அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே இன்னொரு மெத்தட் இருக்குது, டாட் ஈக்குவல்ஸ். அரேஸ் டாட் ஈக்குவல்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை நான் கால் பண்ணிவிட்டு நான் அந்த ரெண்டு அரேயும் உள்ளே பாஸ் பண்ணுறேன். இந்த ரெண்டு கேரக்டர் அரே இருக்கும் இல்லையா, இது ரெண்டுத்தையும் நான் உள்ளே பாஸ் பண்ணிட்டேன்னா இது வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லைனா ஃபால்ஸ்ன்றதை இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். அப்படி ட்ரூவாக இருந்துச்சுன்னா, இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். அப்போ அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகி ட்ரூன்றது பிரிண்ட் ஆகும், அப்படி இல்லையா ஃபால்ஸ்ன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு ஃபால்ஸ்ன்றது கிடச்சிருக்கு. ஏன்னா RATயும் ARI வந்து ரீஅரேஞ்ச் பண்ணால் என்னால் ரேட்ன்ற வேர்டை உருவாக்க முடியாது. அதே இது ARTயை கொடுக்குறேன். ஸோ இப்போ ட்ரூன்றது கிடச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு பிரேக்கும் செக் பண்ணலாம். என்னன்னா, இப்போ ரெண்டோட லென்த் வேறு வேறு இருக்கான்னு ஃபஸ்ட்டு ஒருத்தோட செக் பண்ணிடுங்க. அப்படி ரெண்டு வேறு லென்த்தாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அனகிராமாக இருக்காது. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லென்த்தை வச்சு ஒரு செக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.